வெல்கம் டு எட்டினா vlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்ன அன்பாக்சிங்னா, இதுதான் என்னோட உண்டியல். வந்து ஒரு வருஷமா சேர்த்துட்டு இருக்கேன் இந்த உண்டியல்ல. அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கி நான் சேர்த்துட்டு இருக்கேன். இது சொந்த காசுல எனக்குன்னு ட்ரெஸ் வாங்க போறேன். பர்த்டே வந்து டிசம்பர் 15. அதுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். நாங்கள் இன்னைக்கு வந்து இதை வெட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம பண்ணிருக்கோம். வர மாட்டேங்குது. எனக்காக கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி தந்துட்டு இருக்காங்க. நான் வெட்டிட்டேன். ஸோ ஆனால் 2 கையை போட்டு அமுக்கணும் போல, அப்போ கட்டுது. எப்பா கைக்கு பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு இருக்கேன். சேர்த்து வச்ச பணம் நம்ம ஃபுல் இது முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஒரு பெரிய யானை உண்டியல் வச்சுருந்தேன், தீர்ந்ததுனால வேற உண்டியல் இல்லை. அதனால் போய் எங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டி இந்த இந்த டேங்க் உண்டியல் வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. வா, இந்த நோட்டு மட்டும் நிறைய கொச்சன்னு இருக்கு. இந்த குட் ஹேபிட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிறைய இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, நம்ம பணம் எப்படியும் அன்பாக்சிங் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுன்னா எடுத்து காமிக்க போகணும் எவ்வளோ இருக்குன்னு. இது 20 rupees. எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தா, கடைக்கு போயிட்டு இருந்தா புதுசா காசு தருவாங்க. அது வந்து எங்க அப்பா எனக்கு தருவாங்க. அது உண்டியல போட்டு சேர்த்து வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஒரு நோட்டு நோட்டு 100 rupees வந்துருக்கு. நோட்டுல இதுல வந்துருக்கு பாருங்க. நிறைய அந்த பொண்ணு நாளைக்கு நான் நிறைய கிஃப்ட் பார்ப்பேன். 20 rupees, அதே 20 rupees. முன்னாடிலாம் அம்மாச்சி எனக்கு காசு தருவாங்க. அம்மாவும் தருவாங்க, அப்பாவும் தருவாங்க. சின்னோண்டு இருக்கு, 10 ரூபா. ஐயோ பணம்
காத்துல கீரை உண்டுகிட்டே இருக்கு. கீரை போய் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மறுபடியும் 20 rupees வாங்குறேன். இதுவும் 10 ரூபா நோட்டு தான். நம்ம இதுலேயே போட்டுருவோம். 10 ரூபா நோட்டு போ திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து குட்டி பாக்ஸ் 20 ரூபா. 10 ரூபா 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டு 20 ரூபா. நீங்களும் உண்டியா சேர்த்தீங்கன்னா எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுவும் 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டு தான் நான் அதிகமாக போட்டு வச்சுருக்கேன். இருக்கிற குட்டி டப்பா இதுதான். இருக்கிற டப்பா வச்சு எங்கள் அப்பா கொடுத்தாங்க. இதான் இன்னொன்று 10 ரூபா. நம்ம சின்ன பசங்கலாம் இந்த வயசுலேயே உண்டியல் சேர்க்க கற்றுக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் பெரிய பிளானோடனே இப்போ தான் காசோட அருமை என்னன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து நோட்டு வந்து முடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க போகிறோம் நோட்டை. வெறும் அப்போ எங்கள் அப்பா பாவம் ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதான் அவ்வளோதான். சில்லறை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எடினா விளாக்கு